Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல நல்ல சுவையான சூப்பரான காளான் பிரியாணி எப்படி பண்ணலாம்ன்றத फ्रेंड्स பார்க்க போறோம். நல்ல ஹோட்டல் சுவையில நல்ல சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேங்க. அதாவது 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். 2 கப் பாஸ்மதி அரிசி எடுக்கறீங்க அப்படினா அதுக்கான மசாலா பொருட்கள் வந்துட்டு 6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 சின்ன சைஸ்ல இருக்க தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லா அந்த அளவுக்கு புதினா இலைகள். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போறோம். இந்த விழுதை வந்து நம்ம அரைச்சு நம்ம சேர்க்கும்போது பிரியாணி சூப்பரா இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸா விழுதை அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா நைஸா விழுதை அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு பிரியாணிக்கு சேர்க்கறதுக்கான இந்த மசாலா விழுது ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதும் இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம புதினாவை வந்துட்டு அரைச்சும் நம்ம வந்துட்டு சேர்க்கலாங்க பிரியாணிக்கு. நம்ம அப்படியேவும் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் காளான் பிரியாணிக்கு நம்ம அரைச்சி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா இருக்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்குங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம இப்போ காளான் சேர்த்துடலாம். நான் வந்துட்டு பட்டன் மஷ்ரூம் வாங்கியிருக்கேங்க. இது 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு காளான் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 400 கிராம் காளானை நல்லா சுத்தம் பண்ணி 4 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது வந்து வெந்தால் போதும். உடனே நம்ம வந்துட்டு அரிசி சேர்த்துடலாம். காளான் வந்து வேகும்போது தண்ணி விட்டு வேகுங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இதுக்காக. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறனால நம்மளுக்கு பிரியாணி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தயிர் சேர்க்க விருப்பப்படாதவங்க ஒரு மூடி எலுமிச்சப்பழ சாறு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கிட்ட இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் அதுக்குள்ளாரவே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணின்றது சரியாக இருக்கும். 3 கப் தண்ணி ஊற்றி இப்போ வந்துட்டு நல்லா பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நம்ம சேர்த்துடலாம். இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு தண்ணி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்றது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சுக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை வந்துட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக புதினாவை வந்துட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் அதை வந்துட்டு மூடி வச்சிடுறேன்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டால் போதுங்க. சூப்பரான சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிரும். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வரட்டுங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடியிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வரும். ரொம்ப போட்டு கிளறி விடாமல் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க போதும். நல்லா கமகமன்னு வாசனையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். வெங்காய தயிர் பச்சடியோட சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.